ஹாய் வீவர்ஸ், டெரஸ் கார்டன்லேருந்து ஒரு ஹார்வெஸ்ட்டு. இந்த வீடியோ எடுத்து எப்படியும் ஒரு ஒரு 5லேருந்து 6 நாள் இருக்கும். கொஞ்சம் டைம் இல்லை போஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது. இது வந்து பாருங்கள், கத்திரிக்காய் செடி எல்லாமே ஆடி மந்த் போட்டது தான். எல்லா செடியும் ஹைட்டாக வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் செடி ஃபுல்லாக எவ்வளோ காய் இருக்குது பாருங்களேன் எல்லாத்துலேயும். அதனால தான் ஃபுல்லாக அந்த வீடியோ உங்களுக்கு கத்திரிக்காய் செடியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கத்திரி செடி பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷமும் புது செடியே போடணும் அவசியம்லாம் கிடையாது. ஒரு செடி நல்லா இருந்துச்சுன்னா அதுவே கூட நீங்கள் வச்சுக்கலாம். என்னென்னா வந்து காய் மட்டும் சின்னதாக இருக்குமே தவிர மற்றபடி நிறைய காய்க்கும். அந்த மாதிரி வந்து ஒரு மூணு செடி நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் அது காஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருக்க வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் லாங் கத்திரி. இது எப்படின்னா கொத்து கொத்தாக காய்க்கும். செடி ஃபுல்லாகவே காயாக இருக்கும். நீங்கள் ஒரு செடி வச்சுருந்தீங்கன்னாவே போதும், ஒரு 10லேருந்து 15 காய் ஒரு தடவையும் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு இது காய்க்கும். துரதிர்ஷ்டவசமாக இந்த செடி கூட காஞ்சு போச்சு. இது வந்து செரி, இது செகண்ட் செரி. என் பொண்ணு இப்போ எடுத்துகிட்டு இருக்கா பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒன்று மார்னிங்கே பையன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வழுதனாங்காயில் இன்னொரு வெரைட்டி. டேஸ்ட் வந்து வழுதனாங்காய் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுவுமே வந்து கொத்து கொத்தாக தான் காய்க்கும். இந்த செடி எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். இது வச்சும் ஆடி மந்த் ஆகிடுச்சு. இலைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிக்கிட்டே வருது. என்ன தான் இருந்தாலும் அது வந்து 1 இயர்க்கு மேலே தாக்கு பிடிக்கல ஒரு சில வெரைட்டிலாம். ஒரு சிலது மட்டும்தான் கொஞ்சம் இயர் கணக்காக வந்து நமக்கு ஈல்டு கொடுத்துட்ருக்கு. இது வந்து வரிக்கத்திரிலே வந்து குண்டு வெரைட்டி. டேஸ்ட் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலாம் வைக்கும்போது நல்லாயிருக்கு டேஸ்ட் இதுக்கு. இந்த வெரைட்டி கூட ஹைட்டாக வளரும், நல்லா படர்ந்துட்டு செடி ஃபுல்லாக நிறைய காய் வைக்கும். இந்த வெரைட்டியுமே டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா நீங்கள் ஒரு தொட்டியில் ஒரு செடி தான் வைக்கணும். இன்கேஸ் வந்து 2 வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பேஸ் பத்தாது, ஸ்ட்ரென்த் பத்தாது. ஸோ அது வந்து நல்லா படராது, ஹைட் ஆகாது, நிறைய ஈல்டு கொடுக்காது. இது வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்டையாக இருந்தாலும் கத்திரிக்காவாக இருந்தாலும் ஒரு தொட்டியில் ஒரு செடி வச்சுருந்தீங்கன்னா நல்லா படர்ந்து நிறைய காய் காய்க்கும். இது வந்து செடி அவரை வெரைட்டிலே வந்து கொடியும் வச்சுருக்கோம், நம்ம செடியிலையும் வச்சுருக்கோம். செடி அவரையிலே இது வந்து பட்டையாக இருக்கிற வெரைட்டி இது. கத்திரிக்காய் செடியில் பெருசாக இருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே என் பொண்ணு எடுக்க ஆரம்பிச்சிட்டா சமையலுக்காக. என்னுடைய கத்திரிக்காய் வெரைட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு கத்திரிக்காய் ரகம் தான் வச்சுருப்பேன் எல்லாத்துலேயுமே. ஒரு சில ஏரியாவில் வந்து ஒரு சில கத்திரிக்காய் வந்து ஃபெமிலியராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேலூரில் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் முள் கத்திரி வந்து ஃபெமிலியர், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து சேலத்தில் வந்து சேலம் முள் கத்திரி நல்லாயிருக்கும். அது மாதிரி இலவம்பாடி முள் கத்திரி, இது மாதிரி நிறைய இருக்குது. நான் அதனுடைய வெரைட்டிலாம் தேடி கண்டுபிடிச்சி நான் இங்கே டெரஸில் வளர்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு கத்திரிக்காவும் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஆக்சுவலி கத்திரிக்காய்னா ஜென்ரலாக ஒரே டேஸ்ட் தான் தெரியும் இல்லையா, ஆனால் வெரைட்டி வைஸுமே டேஸ்ட் டிஃபர் ஆகுது. ஸோ நான் அதனால் வந்துட்டு எந்த வெரைட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதனுடைய சீட்ஸை மட்டும் நான் கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த இயருக்கு நான் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். அப்படியே கஸ்தூரி வெண்டைக்காவும் இருந்தது 2, அது எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொடியில் இந்த கொடி செடியெலாம் பார்த்திங்கன்னா இந்த பந்தலில் கயிறு கட்டி அதில் ஏற்றி விட்டுருப்பேன். நார்மலாக பாகற்காய் நாட்டு வெரைட்டி தான் அதுவுமே. அதுக்கப்புறம் சிறகவரை, மூக்குத்தி அவரை, கோழி அவரை, ஏர் பொட்டேட்டோ, இதெல்லாமே வந்து ஒரே பந்தலில் ஏற்றி விட்டுருப்பேன். ஸோ வந்து நிறைய பந்தல்லாம் போடணும் அவசியம் இல்லை. ஒரு பந்தல் போட்டுட்டோம்னா அதில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கோழி அவரைன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி தான் இருக்குது. ஆக்சுவலி 3 வச்சுருந்தேன். அது அந்த வேர் பூச்சி தாக்குதலால் போயிடுச்சு ஒரு 2 செடி. இன்னும் 1 மட்டும் தான் இருந்தது. அதில் தான் காய் வந்துட்டுருக்கு. அப்படியே ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு பந்தல் போட்டிருப்பேன். அந்த பந்தலில் வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் செடியெல்லாம் அதில் தான் கொடி ஏற்றி விட்டுருப்பேன். அதில் வந்து கொஞ்சம் 3 பீர்க்கங்காய் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த பந்தல்லே பார்த்திங்கன்னா கோவக்காய் இருக்குது. கோவக்காய், ஏர் பொட்டேட்டோ, பர்பிள் அவரை, க்ரீன் கலர் யானைக்காது அவரை, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பந்தலில் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து காயெலாம் பறிச்சுக்கிட்டேன். ஏன்னா என் பொண்ணுக்கு அது எட்டாது, நான் தான் எடுத்துகிட்டு கீழே இறங்கிட்டோம். இவ்வளோ தாங்க இனி ஹார்வெஸ்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா அவரைக்காய்லாம் எத்தனை ரகம் இருக்குது பாருங்கள். கோவக்காய், பாகற்காய், சிறகவரை, கத்திரிக்காய் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. ஸோ எப்படியும் ஒரு 2 நாளுக்கு சமைக்கிற அளவுக்கு காய் வந்திருக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு டெரஸ் கார்டன் வந்துச்சுன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி வந்து 2 நாள் ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். உரமும் பெருசாக செலவாகாது. வீட்டில் இருக்கிற உரத்தை வச்சு நம்ம செடிங்களுக்கு ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கலாம். கடையெல்லாம் அதிகமாக வாங்க வேண்டாம். ஸோ உங்களுக்கும் டைம் கிடச்சிச்சின்னா, இடம் கிடச்சிச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.